மக்கள் விடுதலை முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கை பொருளாதாரம் தொடர்பான நிதி அமைச்சின் அறிக்கை ஒன்று அண்மையில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கையில் உள்ள 9 மாகாணங்களுள் வறுமையானவர்கள் அதிக அளவில் உள்ள மாகாணம் எது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலேயே வறுமையானவர்கள் அதிக அளவில் உள்ளனர். இரண்டாவதாக கிழக்கு மாகாணம் காணப்படுகின்றது. வடமாகாணம் 3வது இடத்தில் உள்ளது. வடக்கில் யுத்தம் இருந்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கலாம் என்று கூற முடியும். இந்த அரசாங்கம் தற்போது என்ன செய்கின்றது? அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றதா? கிழக்கில் அபிவிருத்தியை முன்னெடுத்ததா? பல பெயர்களை வைத்தனர். கிழக்கின் உதயம், வடக்கின் வசந்தம் என பெயர்களை சூட்டினர். வடக்கில் வசந்தம் ஏற்படுத்தப்படவும் இல்லை, கிழக்கில் உதயம் ஏற்படுத்தப்படவும் இல்லை. முன்னர் இருந்ததை விடவும் கீழ்மட்டத்திலேயே உள்ளோம். தற்போது வாழ முடியாத நிலையே ஏற்பட்டுள்ளது. எந்த நேரத்தில் மோதலொன்று தோன்றுமோ என்ற அச்சத்துடன் வாழ்கின்றோம். அதனால் இதுவரையான அரசியலில் முன்னெடுக்கப்பட்ட ஆள் மாற்றங்கள் மற்றும் நிற மாற்றங்களால் பயனில்லை. தற்போது கொள்கை ரீதியான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும்.